வணக்கம். இன்னைக்கு பாவக்காய் பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாவக்காயில் விட்டமின் சி, ஜிங்க்லாம் இருக்குது, ரொம்ப நல்லது. இது இப்போ இந்த மெத்தடில் பஜ்ஜி செய்தீங்கன்னா பாவக்காயில் கசப்பு ரொம்ப தெரியாது. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் வெஜிடபிள் ஃபார்முக்கு வந்திருக்கோம் காய்கறி வாங்குறதுக்கு. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், பாவக்காய் பறிக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, இங்கே பாருங்கள் பாவக்காய் நல்ல பாவக்காய் இந்தாவும் இருக்குது. இங்கே பாருங்கள், பாவக்காய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். அது ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உள்ள விதை இலை விதையாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தால் எடுத்துருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. கடலை மாவு முதல்ல போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு போடுறேன். கொஞ்சம் வத்தல் தூள் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பஜ்ஜி மாவு பக்கத்தில் பசிஞ்சிக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதல்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வத்தல் தூள் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோடாப்பை. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை மாவு பக்கத்தில் மாற்றலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பஜ்ஜி மாவு ரெடி ஆகிட்டு, பாவக்காய் இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணுறேன். மாவில் முக்கியிருக்கேன். இப்போ இது வெந்துட்டு எடுத்துடலாம். பாவக்காயை இந்த மாவில் நல்லா தேய்ச்சி போட்டுற வேண்டியதுதான். பாவக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு, இது கூட மயோனேஸ் கெச்சப் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.